அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் நடத்துகின்ற தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட 5 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தார் என்று நீங்கள் கேள்வி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில் திறக்கப்பட்ட ஃபேக்டரிகளை எல்லாம், தொழிற்சாலைகளை எல்லாம் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் அவை மூடப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதே போல்தான் டாக்டர் கலைஞர் அவர்களும் பெரியார் சமத்துவபுரம் திட்டத்தை கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டி தந்தார். இப்படி தலைவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக இருந்து அவர்கள் மக்கள் தலைவராக இருக்க முடிந்தது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மக்களையும் சந்திப்பதில்லை, அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் அவருடைய ஆட்சி வர வேண்டும். அருமை நண்பர்களே, இந்த தேர்தல் என்பது சாதாரண தேர்தலாக நினைத்து விடாதீர்கள். ஜெயலலிதா போகின்ற இடங்களை எல்லாம் சொல்கின்றார், திமுக காங்கிரஸ் கூட்டணியை விரட்டி அடியுங்கள் என்று. ஆனால் மக்கள் யாரை விரட்டி அடிக்கின்றார்கள் என்றால் அதிமுக வேட்பாளர்களை விரட்டி அடிக்கின்றார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற அந்த லட்சிய பாதையில் நாம் முன்னேறுவோம்.